Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So அடுத்தது we have to see example number 7. Here find the partial differential equation of all spheres of radius c. So sphere எடுத்துக்கிறோம், அதனுடைய ரேடியஸ் வந்து cன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹேவிங் த சென்டர்ஸ், அதனுடைய சென்டர் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும்னா லை ஆன் த XOY பிளேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் அங்கேயும் நம்ம PDE தான் ஃபைன் பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணுறோம், இங்கேயும் வந்து PDE தான் ஃபார்ம் பண்ணுறோம். பட் அங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு PDE ஃபார்ம் பண்ணுவோம். பட் இங்கே எந்த ஈக்குவேஷனுமே கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து C, அதனுடைய சென்டர் வந்து XOY பிளேன். ஸோ ஸ்பியர் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியரை கன்சிடர் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியரில் ரேடியஸோட வேல்யூ Cன்னு எடுத்துக்கணும், அதனுடைய சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னா XOY அப்படிங்கிற பிளேன் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், we have to eliminate the constants and we have to form the PDE. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த PDE எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. First option z squared of p squared plus q squared equal to c square. Second option z squared of p squared plus q squared plus 2 equal to c square. Third one z squared of p squared plus q equal to c square. Fourth one z squared of p squared plus q squared plus 1 equal to c square. சரி, அப்போ என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், யூ ஹேவ் டு கன்சிடர் த equation of the sphere of radius c and the center which lies on the XOY plane. So solution, we know that the equation of the sphere with center at a, b, 0 is, ஏன் a, b, 0 எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர், x minus a the whole square. ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா equation of the sphere, ஸ்பியரோட ஈக்குவேஷன் என்னென்னா x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square. இதுதான் equation of the sphere. எங்கே அப்படின்னா இதில் r அப்படிங்கிறது radius of the sphere. ஸோ இங்கே ஏ பி சின்னு வந்துருக்குது அப்படின்னா சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் லைஸ் ஆன் த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பிளேன். ஸோ மூணுமே வந்து சேர்ந்த பிளேனில் தான் வந்து சென்டர் லைஸ் ஆகிருக்கு. அப்போது ஜென்ரலி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் இஸ் given by x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square, where r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், அதனுடைய சென்டர் வந்து a, இங்கே b, இங்கே c கொடுத்துருக்குறோம்னா அது xy z பிளேனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள், இதே தான் இன்ஸ்டெட் ஆஃப் ரேடியஸ் ஆருக்கு பதிலாக இங்கே ரேடியஸ் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square பதிலாக c square போடலாம். இந்த நெக்ஸ்ட் இதனுடைய சென்டர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், XOY அப்படிங்கிற பிளேன். அப்போ எக்ஸ் பிளேன் இருக்குது, y பிளேன் இருக்குது, தென் வாட் அபவுட் z பிளேன். அப்போ z பிளேன் இல்லாதனால யூ காண்ட் புட் z பிளேன் இஸ் 0. z பிளேன் 0 அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் பிளேனுக்கு a வந்துடும், y பிளேனுக்கு b வந்துடும். z பிளேன் இல்லாதனால இந்த சிக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் வித் சென்டர் c, வித் சென்டர் இஸ் XOY பிளேன் அண்ட் வித் ரேடியஸ் வந்து c இஸ் given by x minus a the whole square plus y minus b the whole square plus z minus 0 the whole square equal to c square எழுதலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம், x minus a the whole square plus y minus b the whole square plus z square equal to c square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா z minus a the whole square is nothing but z square which is equal to c square. Take it as equation number 1. So as usual you have to differentiate 1 partially with respect to x. ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 2 into x minus a ஆகும், ப்ளஸ் இதனுடைய டேர்மில் x இல்லாதனால 0, இங்கேயும் x இல்லாதனால இங்கே வந்து x இருக்குது, இஸ் நத்திங் பட் இந்த z எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது 2z into dou z by dou xன்னு எழுதலாம், which is equal to c is nothing but a constant which is equal to 0. ஸோ இதை எப்படி அதெல்லாம் திருப்பி 2 into x minus a plus 2z into dou z by dou x p எழுதலாம், which is equal to 0, which implies 2 வந்து காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா r2 into x minus a is equal to minus 2zp எழுதலாம்.
ஸோ 2 cancel ஆயிரும். Then x minus a ஓட value is equal to which implies x minus a equal to minus zp. ஸோ 1 வந்து partially differentiate பண்ணிக்கிறோம் with respect to x பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, கேன்சல் பண்ணி விட்டுடலாம். 2 into x minus a மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் திங் இந்த பக்கம் கொண்டு போகுது minus zp. therefore x minus a ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு minus zp ஆகுது. அதே மாதிரி you have to differentiate equation number 1 partially with respect to y. with respect to y க்கு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இதில் வந்து உங்களுக்கு y term இல்லாதனால this becomes 0. இது என்ன ஆகும், 2 into y minus b plus z squared differentiate பண்ணுறீங்க partially with respect to y, then we get 2z into dou z by dou y which is equal to c is nothing but a constant. so with respect to y differentiate பண்ணும்போது which is equal to 0. திருப்பி இது எப்படி எழுதலாம், அப்போ இங்கே 2 காமனாக இருக்கிறனால you have to cancel these 2. then we get என்ன கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள், y minus b is equal to minus of z into dou z by dou y ஓட வேல்யூ வந்து q. therefore y minus b ஓட வேல்யூ வந்து minus zq. so now equation 1 becomes, so values கொண்டு equation 1ல substitute பண்ணிங்கன்னா என்ன ஆகும், x minus a the whole square, x minus a ஓட வேல்யூ minus zp the whole square plus y minus b the whole square which is equal to minus zq the whole square plus z square equal to c square, which implies z square p square plus z square q square plus z square equal to c square. ஸோ இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை அதுக்கு பதிலாக z ஸ்கொயரை காமனாக எடுத்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ z ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா z ஸ்கொயர் இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு c ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குதான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். z ஸ்கொயர் இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு c ஸ்கொயர். therefore option D, therefore option D is correct. ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு PDE ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லது ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கல, அது பதிலாக நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனுக்கான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு கன்சிடர் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் c அண்ட் அதனுடைய சென்டர் வந்து லை ஆன் த XOY பிளேன். அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்குமோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் PDE ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும், x minus a the whole square plus y minus b the whole square plus z squared equal to c square கிடைக்கும். ஸோ இதையே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் partially with respect to x and with respect to y. then you have to substitute all those values in equation 1. then we get option D as correct. next we have to see example number 8. example 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். find the partial differential equation of all spheres whose centers lie on the z axis. as usual போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பியர்ஸ் தான் எடுத்துக்கணும். whose center lie on the, அது வந்து XOY பிளேன் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து சென்டர் எங்கே லை ஆகிருக்குது அப்படின்னா z ஆக்சிஸில் லை ஆகிருக்குது. பட் இங்கே வந்து ரேடியஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. அதில் ரேடியஸ் வந்து சின்னு கொடுத்துருந்தாங்க. ரேடியஸ் பற்றி எதுவுமே சொல்லிங்கன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக் இட் as r. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் எடுத்துகிட்டு அதனுடைய சென்டர் வந்து லை ஆன் த z ஆக்சிஸ்னு எடுத்துகிட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் xp ஈக்குவல் டு yq அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்குமா, அல்லது x ஈக்குவல் டு pq. the third option is y minus xq equal to 0 and the last option is xq minus py equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன ஹிண்ட்டை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா the equation of the sphere whose center lie on the z axis. already we know that what is the equation of the sphere. already நம்ம பார்த்துக்கிறோம். equation of the sphere is given by x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square, where r here represents the radius of the sphere. r is nothing but the radius of the sphere. if suppose உங்களுக்கு XOY அப்படிங்கிற பிளேன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், a b c க்கு பதிலாக என்ன பண்ணணும், a b c ஓட வேல்யூ ஈக்குவல் டு x இருக்குது, ஸோ ஏவாகவே இருக்கும், y இருக்குது, ஸோ பியாகவே இருக்கும். இங்கே z பிளேன் இல்லை, therefore you have to substitute c equal to 0. so here they say that the center is nothing but lie on the z axis. so z axis means here the value of a b c in this equation la value of a b c equal to only
the center is in the z axis. அப்போ x axis y axisல இல்லைன்னு அர்த்தம். அப்போ x axis y axisல இல்லைங்கும் போது a ஓட வேல்யூ 0 ஆயிரும், b ஓட வேல்யூ 0 ஆயிரும். z axisல இருக்கிறனால c ஓட வேல்யூ ரிமைன்ஸ் c only. If suppose the center lies on the x axis கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆகும்? x axis means the value of a b c equal to x ல மட்டும் இருக்கறனால you have to take a as a, but y and z இல்லாதனால you have to take b equal to 0 and c equal to 0. Similarly, if they are giving the center lies on the y axis ல lies ஆயிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா the value of a comma b comma c is equal to, here there is no x, therefore the value of a equal to 0, y is here, therefore the value of b is as usual b, but there is no z here, therefore the value of c equal to 0. So இதில் நம்ம எக்ஸாம்பிளில் z axis கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் மாற்றியும் கொடுக்கலாம். x axis or y axis, xy plane, y x plane, z plane, anything. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ z axis அப்படிங்கிறனால you have to take the center point as 0, 0, c. So as usual நம்ம என்ன பண்ணலாம்? We know that the equation of the sphere is given by, what is the equation of the sphere? We know that the equation of the sphere lie on the z axis is given by, அதில் கொண்டு போய் 0, 0, c அப்ளை பண்ணிங்கன்னா x minus 0 the whole square plus y minus 0 the whole square plus z minus c the whole square equal to r square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? x square plus y square plus z minus c the whole square equal to r square. Then take it as equation number 1. இங்கே ரேடியஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல, therefore you have to take the radius is nothing but r. Now you have to differentiate equation 1 partially with respect to x. So x பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? x square பண்ணும்போது 2x ஆகும், y ஓட வேல்யூ 0, ஏன்னா அங்கே x term கிடையாது. Then z minus c the whole square பண்ணும்போது 2 into z minus c into dou z by dou x equal to 0. So இது எப்படி எழுதலாம்? 2x plus 2 into z minus c into dou z by dou x எப்படி நோட்டேஷன் கொடுக்கலாம்னா p equal to 0. So 2 cancel பண்ணி விட்டுருங்க. Then x equal to z minus c into p ன்னு கிடைக்குது. பட் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குதுன்னா z minus c the whole square. Therefore இதுலேருந்து z minus c எடுத்திங்கன்னா which is equal to x by p. The next இது வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும், therefore minus x by p. ஸோ இங்கே x இருக்கும், z minus c இதை பார்க்கும்போது மைனஸ் ஆஃப் z minus c ஆகும், z minus c மட்டும் வச்சிட்டிங்கன்னா மைனஸ் x by p கிடைக்கும். Similarly, you have to differentiate equation 1 with respect to y. y பொறுத்து differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த term 0 ஆயிரும், y squared பண்ணும்போது 2y plus இதையே differentiate பண்ணிங்கன்னா with respect to y க்கு 2 into z minus c into dou z by dou y equal to 0. ஏன்னா r அப்படிங்கிறது constant, therefore differentiate பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2y plus 2 into z minus c into dou z by dou y q-னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், which is equal to 0. ஸோ 2 கேன்சல் பண்ணிடுங்க. இதிலேருந்து z minus c into q equal to yன்னு வச்சுக்கலாம். y அப்படியே வச்சுக்கிறீங்க, z minus c into q இந்த பக்கம் போகும்போது மைனஸில் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து z minus c யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் y by q. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா we have to substitute all those values in equation 1 and substitute பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சப்ஸ்டியூஷனுக்கு பதிலாக ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஏன் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்ச வேல்யூனுடைய எல்ஹெச்எஸும் அங்கே கிடைச்ச வேல்யூனுடைய எல்ஹெச்எஸும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் z minus c தான், அங்கேயும் z minus c தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல், எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் எப்படி வரும்? இங்கே வந்து we get the value as z minus c is equal to minus x by p and here z minus c the value is equal to minus y by q. Therefore, equate பண்ணும்போது minus x by p is equal to minus y by q. So, minus minus cancel பண்ணி விட்டிங்கன்னா x by p is equal to y by q. So, இது நம்மளுடைய ஆப்ஷனில் x by p equal to y by qங்கிற ஃபார்மில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை, ஸோ திருப்பி இது எப்படி எழுதலாம்? x into q is equal to y into p ன்னு எழுதலாம். திருப்பி இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். xp equal to x into q equal to y into p. x into q is equal to yp இல்லை, therefore திருப்பி இது எப்படி எழுதலாம்னா xq minus yp equal to 0. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். xq minus yp is equal to 0. therefore ஆப்ஷன் D தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். therefore the option is D. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் as usual you have to find the PDE
by taking the equation of the sphere whose center lie on the z-axis, that is nothing but the point is 0, 0, c. So you have to consider that equation. So equation consider பண்ணீனா equation 1. So அதை differentiate பண்ற with respect to x and y. So இதனோட LHS values equal ஆகனால you have to equate the values. Then RHS is also equal. From this equation we get the partial differential equation as x cube minus yp equal to 0. Therefore option D is correct. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா example number 9. So example 9ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the PDE of all planes having equal x and y intercepts. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது equation of the sphere. இப்போ நாம கன்சிடர் பண்ணுறது பிளேன். அதில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பி ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குமா PDE, அல்லது q ஈக்குவல் டு 0 கிடைக்குமா, p மைனஸ் q ஈக்குவல் டு 0வா, அல்லது p மைனஸ் q ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கணும், ஹிண்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். அதுக்கு அடுத்த ஹிண்ட்டு அதில் ஈக்குவலான எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ தட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இல்லைனா நம்ம பார்த்தோம் ஸ்பியர் பார்த்தோம். இப் சப்போஸ் ஸ்பியர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய சென்டர்ஸ் ரேடியஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் என்ன எடுத்துக்கிட்டோம், x minus a the whole square plus y minus b the whole square plus z minus a the whole square equal to r square. Here we have to consider the equation of the plane. So equation of the plane is given by x plus a, x by a plus y by b plus z by c equal to 1. So this is nothing but the equation of the plane. You have to note this. The equation of the plane is given by x by a plus y by b plus z by c equal to 1. Okay. So given that equation of the plane எடுத்துக்கிட்டு equal x and y intercepts ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So equation of the plane is given by x by a plus y by b plus z by c equal to 1. இதுதான் வந்து equation of this plane. If suppose given x and y க்கு equal intercepts ன்னு கொடுத்தாங்கன்னா which means that, so இங்க கொடுத்திருக்கிற x க்கும் y க்கும் equal interceptsனா அதனுடைய denominators a and b ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். if suppose given that x and z க்கு ஈக்குவலான intercepts அப்படின்னா so x க்கு a, z க்கு வந்து c, therefore a and c are equal. Similarly, if suppose y and z அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா you have to take that b and c are equal. Okay. So நம்மளுடைய givenல இதுதான் கொடுத்துருக்குறாங்க. x and y ரெண்டுக்கும் வந்து equal intercepts இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஹிண்ட்னா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ x and y க்கு ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ்னு எடுக்கும்போது a ஈக்குவல் டு b. தென் கொடுத்துருக்கிற நம்ம எடுத்து கன்சிடர் பண்ண equation of the plane என்னவா மாறும், x by a plus y by b. bக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கலாம், ஏன்னே எடுத்துக்கலாம். therefore x by a plus y by a plus z by c equal to 1. இங்கே திருப்பி a எடுக்கக்கூடாது, xும் y வந்து ஈக்குவல் இன்டர்செப்ட், அதனால a and b மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், c வந்து தனியாகவே தான் இருக்கும். therefore we get the equation as x by a plus y by a plus z by c equal to 1. Take it as equation number 1. This equation is the equation of the plane having equal x and y intercepts அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. Now you have to differentiate 1 with respect to x. So இந்த equation 1 differentiate பண்ணுறோம் with respect to x partially. So இதையே with respect to x differentiate பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே x இருக்கனால which becomes 1, therefore 1 by a. இங்கே x கான்செப்டே கிடையாது, therefore x term இல்லாதனால 0, plus இதை பண்ணும்போது 1 by c into z பார்ஷியலாக differentiate பண்ணும்போது dou z by dou x equal to 0. therefore இந்த equation எப்படி எழுதலாம், 1 by a plus 1 by c into dou z by dou x ன்னு கொடுத்துருக்காங்க. So we know that dou z by dou x அப்படிங்கிறத நம்ம எப்படி நோட் பண்ணலாம், p equal to 0 அல்லது 1 by a equal to minus p by c. So we get the answer 1 by a ஓட value minus p by c. இதுக்கு மேலே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண தெரியல, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். The next, again you have to differentiate equation 1 partially with respect to y. So y பொறுத்து differentiate பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே y term இல்லாதனால it becomes 0, இங்கே y ஓட வேல்யூ 1 ஆயிரும், therefore 1 by a plus இதோட வேல்யூவை 1 by c into z partially differentiate பண்ணுறோம் with respect to y, therefore dou z by dou y equal to 0. So இது எப்படி எழுதலாம், 1 by a plus 1 by c into we know that dou z by dou y அப்படிங்கிறத நம்ம எப்படி நோட்டேஷன் கொடுக்கலாம்னா which is nothing but q equal to 0, which implies 1 by a equal to minus q by c.
ஸோ இப்போ நம்மளுக்கு equation 1 எடுத்துக்கிட்டு you have to partially differentiate with respect to x and with respect to y. We get the answer as 1 by a is equal to minus p by c னு ஒன்று கிடச்சிருக்குது. That is equation number 2. And similarly with respect to y பண்ணும்போது 1 by a equal to minus q by c னு கிடச்சிருக்குது. ஸோ இதனுடைய LHS பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 1 by a 1 by a. Therefore கண்டிப்பாக அதனுடைய RHS எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறனால you have to equate equations 2 and 3. Then we get equating equations 2 and 3, then we get minus p by c is equal to minus q by c. So minus minus getting cancelled, therefore p by c equal to q by c. So இந்த equation நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். p by c equal to q by cங்கிற ஆப்ஷன் இல்லை. ஸோ திருப்பி என்ன ஆகும், c கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா p equal to qன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ again you have to check by options. p equal to qங்கிற ஆப்ஷன் கிடையாது. p equal to 0, q equal to 0 தான் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், p minus q equal to 0. ஸோ p minus q equal to 0 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். we get option is nothing but c. therefore c ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது equation of the sphereல பார்த்தோம். இப்போ equation of the plane கொடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவலான x and y இன்டர்செப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் equation of the plane. ஸோ ஈக்குவலான x and y இன்டர்செப்ட்ஸ்னால் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். a equal to bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா equation 1. அதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் with respect to x. we get 1 by a equal to something, and you have to differentiate the same equation 1 partially with respect to y. we get 1 by c equal to something. Then you have to equate equations 2 and 3. LHS are equal, therefore RHS are also equal. Then by equating equations 2 and 3 we get the result as p minus q equal to 0. therefore option C is correct. So next நம்ம type 2 பார்க்க போகிறோம். இல்லைனா நம்ம பார்த்தது எல்லாமே type 1. ஸோ எப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இது பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடுவோம். அதுதான் வந்து டைப் 1. இப்போ டைப் 2 பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆஸ் யூஸ்வல் ஃபார்ம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை eliminating the constants a and b. ஸோ a and bங்கிற கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் டைப் 1 தான், எல்லாமே அப்படியே மாதிரி தான் வருது. ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஸ் யூஸ்வல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, z equal to ax plus a square y square plus b. ஸோ பார்த்தீங்கன்னா டைப் 1க்கும் டைப் 2க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு you have to form the partial differential equation by eliminating the arbitrary constants a and b from the given equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ here also they are giving the same thing. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் லாஸ்ட்டில் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதே மாதிரி தான் போகும். கொஞ்சம் மட்டும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இது நம்ம டைப் 2ன்னு பார்க்குறோம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் q ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டு ஒய் அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்குமா, அல்லது p ஈக்குவல் டு q ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கிடைக்குமா, அல்லது q ஈக்குவல் டு 0வா, ஆர் ஆப்ஷன் டி இஸ் p ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், given thing. ஸோ வாட் இஸ் த given equation அப்படின்னு எழுதுவோம். ஸோ given equation z ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷனோ நீங்கள் அதையே எழுதிக்கோங்க. z-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் b. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஆஸ் யூஸ்வல் டைப் 1 மாதிரியே தான் வருது. ஆஸ் யூஸ்வல் அதுவே பண்ணுங்கள், எந்த இடத்துல சேஞ்சஸ் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுறோம், you have to take this as equation 1, then you have to differentiate equation 1 partially with respect to x. ஸோ with respect to x பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் z மட்டும் இருக்கிறனால dou z by dou x equal to இதையே with respect to x பண்ணிங்கன்னா என்ன ஆகும், a மட்டும் கிடைக்கும். இங்கேயும் x term கிடையாது, இங்கேயும் x term கிடையாது. ஸோ both the terms become 0. therefore dou z by dou x equal to a ன்னு சொல்லலாம். Or we know that you have to denote dou z by dou x by p. therefore we get the answer as p equal to a. Similarly you have to differentiate the same given equation 1 partially with respect to y. So with respect to y பண்ணும்போது என்ன ஆகும், as usual இந்த z வந்து dou z by dou y ஆயிரும் equal to இந்த இடத்துல உங்களுக்கு y term கிடையாது, therefore it becomes 0. Here also it is equal to 0. So இதையே differentiate பண்ணுவீங்க with respect to y. So we get the answer as a squared அப்படியே வச்சுக்கிட்டு y squared பண்ணும்போது 2y. Or you have to denote dou z by dou y as q which is equal to a squared into 2y. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்கிறத ஒன்று ஈக்குவேட் பண்ணுவோம், இல்லைன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஏ இன் கியூ. ஸோ ஏனுடைய வேல்யூ என்னவோ அதை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், க்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏக்கு பதிலாக என்ன போட்டால் போதும், பின்னு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக பின்னு வரும். அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு 2y. therefore q is equal to p square 2y அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது,
q equal to p squared into 2y, which is nothing but option number A. Therefore, option A is correct. So, in the problem என்ன பண்ணிருக்கோம், example 2, as usual ஒரு equation கொடுத்துட்டு you have to form the PDE by eliminating the arbitrary constants from the given equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் வந்தனால அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். டைப் 2ல் எடுத்துருக்கிறோம். as usual given equation equation 1 எடுத்துக்கிட்டு you have to differentiate 1 partially with respect to x and from partially with respect to y. then you have to substitute the value of a in q. a நோட வேல்யூ கொண்டு வந்து qல் அப்ளை பண்ணிங்கன்னா we get the partial differential equation. Similarly, இதுவும் வந்து ஒரு PGTRB question. Example 2 வந்து already it is given in the PGTRB question paper. So, example 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா as usual the PDE obtained by eliminating the constants a and b from the equation z equal to ax into e power y plus a squared into e power 2y plus b is given by dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. They are giving some options also. சரி, அப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு here also plus bங்கிற ஃபார்மில் வந்துருக்குது. therefore you have to take this example as in type number 2. okay, so இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு you have to eliminate the arbitrary constants a and b from this given equation. then you have to form the PDE. so as usual given thing என்ன எடுத்துக்குவோம், given வந்து z is equal to ax into e power y plus a squared into e power 2y plus b. take this as equation number 1. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், இந்த வேல்யூ டோ இசட் பை டோ எக்ஸ்ன்னு ஆகும். தென் ஏ இன்ட்டு எக்ஸை பண்ணும்போது 1 இன்ட்டு இ பவர் ஒய். இங்கேயும் எக்ஸ் டேர்ம் கிடையாது, இங்கேயும் எக்ஸ் டேர்ம் கிடையாது. தேர்ஃபோர் இதனுடைய வேல்யூஸ் வந்து 0 ஆயிரும். இது எப்படி எழுதலாம், டோ இசட் பை டோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் ஒய். ஓகே, next differentiate 1 partially with respect to y. so with respect to y பண்ணும்போது என்ன ஆகும், இது dou z by dou y ஆகும், which is equal to இதனோட வேல்யூ என்ன ஆகும், e power y a தான், ax அப்படியே வச்சுக்கலாம். then இந்த இடத்துல a squared அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா e power 2y வந்து 2 into e power y ஆகும். then bங்கிறது கான்ஸ்டன்ட், therefore அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 0 ஆயிரும். அப்போது டோ இசட் பை டோ ஒய்ங்கிறது என்ன எடுத்துக்குவோம், க்யூன்னு எடுத்துக்குவோம். இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்கும் காமனான டேர்ம்ஸ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஏ அப்படிங்கிறது காமனாக இருக்குது, இ பவர் ஒய் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு இ பவர் ஒய் வெளியில் எடுக்கும்போது ஏ இன்ட்டு இ பவர் ஒய் இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே 2a இன்ட்டு இ பவர் ஒய் இருக்கும். ஸோ டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் ஈக்குவேஷன் 1 partially differentiate பண்ணுறோம் with respect to x, then we get equation 2. then you have to differentiate 1 partially with respect to y, then we get equation number 3. now you have to substitute equation 2 in equation 3. equation 2 கொண்டு போய் equation 3ல substitute பண்ணுங்க. என்ன ஆகும், எங்கெல்லாம் p வருதோ அங்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணிங்கன்னா போதும், a into e power y. அப்போது q is equal to a into e power y பதிலாக என்ன போட்டிங்கன்னா போதும், pன்னு போட்டுக்கலாம், into x plus 2 into திருப்பி a into e power y கிடைக்குது, which is also equal to p. so this one equal to p and this one equal to p. therefore q is equal to p into x plus 2p. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ஷன் இந்த மாதிரி டைப்பில் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ். ஸோ q equal to px plus 2p squared. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 2ல் என்ன பண்ணியிருக்கிறீங்க, as usual given equation equation 1 எடுத்துருக்கோம். you have to differentiate equation 1 partially with respect to x, then we get equation number 2. then differentiate 1 partially with respect to y, then we get equation number 3. then you have to substitute equation 2 in equation 3, then we get the required partial differential equation. so next நம்ம example 3 பார்க்க போகிறோம். in this example form the partial differential equation by eliminating the arbitrary constants a and b. so a b அப்படின் ரெண்டு arbitrary constants கொடுத்துருக்காங்க, அதை eliminate பண்ணிட்டு as usual ஒரு differential equation கொடுத்துருக்காங்க. that is equation கொடுத்துருக்காங்க log of az minus 1 equal to x plus ay plus b. so log of az minus 1 equal to x plus ay plus b ன்னு ஒரு equation கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு PDE நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். as usual eliminating the arbitrary constants. arbitrary constants eliminate பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDE கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன உங்களுக்கு PDE கிடைக்கும் அப்படின்னா zq equal to p plus pqவா, அல்லது z equal to q plus pqவா, z is equal to minus q plus pqவா, and last option z equal to minus pq. ஸோ இந்த 4ல் என்ன ஆப்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ as usual ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், what is the given equation? so the given equation is log of az minus 1 equal to
x plus ay plus b. Take this as equation number 1. So this is our given equation. So now you have to differentiate equation 1 partially with respect to x. So x பொறுத்து partial differentiate பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்? log இருக்கறனால 1 by az minus 1 into az பண்ணும்போது a into z பண்ணும்போது dou z by dou x equal to 1 அப்படினு சொல்லி கிடைக்கும். The next எப்படி 1 கிடைச்சது? x பண்ணும்போது என்ன ஆகும்? dou x by dou x 1 ஆகும். Then remaining terms becomes 0. So இது எப்படி எழுதலாம்? Which implies 1 by az minus 1 into a into dou z by dou x நாம் எப்படி notation கொடுப்போம்? p equal to 1. Therefore which implies ap மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த az minus 1 இந்த பக்கம் போகும்போது minus of az minus 1 இந்த பக்கம் போகும்போது plus 1 ஆயிரும். The next இதில் இருந்து ap plus az equal to 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதில் a வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா p plus z is equal to 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். So next a ஓட வேல்யூ இதிலிருந்து a ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1 by p plus z அப்படின்னு சொல்லலாம். அல்லது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 by z minus p அப்படின்னு சொல்லலாம். We get the value for a is equal to 1 by z minus p. So 1 by az minus 1 into ap equal to 1. So ap மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா az இந்த பக்கம் போகும்போது minus az ஆயிரும் plus 1. இந்த minus az இந்த பக்கம் கொண்டு வரும்போது ap plus az is equal to 1. a வந்து நீங்கள் காமனாக எடுக்கும்போது then p plus z equal to 1. Therefore a is equal to 1 by p plus z அல்லது 1 by z minus p அப்படின்னு சொல்லி எழுதலாம். The next differentiate 1 partially with respect to y. இப்போ இது என்ன ஆகும்? 1 by so as usual y பொறுத்து பண்ணும்போது உங்களுக்கு log of az minus 1 அப்படிங்கிறது 1 by az minus 1 into a into dou z by dou y is equal to a மட்டும் கிடைக்கும். remaining terms வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். So 1 by az minus 1 into a into இந்த நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? q is equal to a ன்னு எழுதலாம். The next aq மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா which is equal to a into az minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதில் வந்து q ஓட வேல்யூ a கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா q equal to az minus 1. So q ஓட வேல்யூ az minus 1 கிடைச்சிருக்குது. Now you have to substitute the value of a in q. a னோட வேல்யூ கொண்டு போய் qல அப்ளை பண்ணிங்கன்னா q equal to az minus 1. So a க்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க into z minus 1. So இது எப்படி எழுதலாம்? z divided by z minus p minus 1 எழுதலாம். Then common LCM z minus p எடுக்கும்போது z minus of z minus p கிடைக்கும். Then உள்ள multiply பண்ணிங்கன்னா z minus z plus p divided by z minus p. So z getting cancelled. Therefore p divided by z minus p. So q ஓட value is equal to p divided by z minus p கிடைக்குது. திருப்பி நீங்கள் cross multiply பண்ணும்போது q into z minus p is equal to p. So உள்ள multiply பண்ணும்போது என்ன ஆகும்? q into z minus of q into p is equal to p. So இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இங்கே இருக்காது. ஸோ இது திருப்பி எப்படி எழுதலாம்னா zq is equal to p, இந்த minus pq இங்கே வரும்போது plus pq. So zq is equal to p plus pq is nothing but option number A. Therefore option A is correct. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஒரு given ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஃபார்ம் த PDE. அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற given ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதையே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 by az minus 1 into a into dou z by dou x equal to 1 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பின்னு எழுதலாம். அப்போ AP டிவைடட் பை az minus 1 இருக்குது. AP மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா az minus 1 இந்த பக்கம் போகுங்களா? அப்போ வந்து ப்ளஸ் az minus 1 ஆகுமா? இதனோட வேல்யூ ப்ளஸ் az minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். The next so AP ஓட வேல்யூ this az becomes இந்த பக்கம் வரும்போது மைனஸ் az ஆயிரும் which is equal to minus 1. ஸோ இதுலேருந்து a ரெண்டு பக்கமே இருக்கிறனால a காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா p minus z is equal to minus 1. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? a into p minus z is equal to minus 1. Therefore a ஓட வேல்யூ is equal to minus 1 by p minus z. அல்லது மைனஸ் வரனால ரெண்டு பக்கம் மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 1 by மைனஸ் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
z minus p எழுதலாம். ஸோ minus minus getting cancel, therefore which implies a equal to 1 divided by z minus p. Therefore the value of a is nothing but 1 by z minus p. அப்படியே என்ன பண்ணிட்டோம்னா இது இந்த பக்கம் கொண்டு போகும்போது சைனை மாற்றிக்கிட்டோம், பட் இது வந்து டினாமினேட்டர் இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ என்ன ஆயிருக்குது உங்களுக்கு AP இஸ் ஈக்குவல் டு AZ மைனஸ் 1 கிடச்சிருக்குது. ஸோ இந்த AZ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் AZ ஆகும். தென் ரெண்டு பக்கமே A இருக்கிறனால A காமனாக எடுத்துக்கிறீங்க. இன்டூ P மைனஸ் Z ஈக்குவல் டு மைனஸ் 1. ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 1 பை P மைனஸ் Z. இதுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும், மைனஸ் 1 பை மைனஸ் ஆஃப் Z மைனஸ் P எழுதலாம். மைனஸ் மைனஸ் கெட்டிங் கேன்சல், therefore the value of A equal to 1 by Z minus P. Similarly, you have to differentiate equation number 1 partially with respect to y, then we get the value for q. Now you have to substitute the value of a in q, then we get q is equal to AZ minus 1. a க்கு பதிலா a நோட வேல்யூ எடுத்து நீங்க அப்ளை பண்றீங்க, காமன் எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா we get this answer. or z minus p into q is equal to p ன்னு சொல்லலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது we get option A is correct. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.